ஆமீன் ஆமீன். சிந்தனை துளிகளுக்கூடாக கடந்து செல்வோம், சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமேன் ஆமேன். அண்ட சராசரங்களையும் வார்த்தையினாலே, தனது வார்த்தையினாலே படைத்த கர்த்தர். ஆமேன். அண்ட சராசரங்களையும் தனது வார்த்தையினாலே உண்டாக கடவது என்று படைத்த ஆண்டவர். அதன் பின்னதாக நாங்கள் மனிதனை உருவாக்குவோம் என்று தனது ஜீவ சுவாசத்தை இரத்தத்தை மாமிசத்தை கொடுத்து அவர் மனிதனை உண்டாக்கினார். மனிதனுக்கு துணையாக ஒரு மனுஷியையும் உருவாக்கினார். ஆமேன். அவர்களை உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். ஆமேன். அது மட்டுமல்ல, அந்த மனிதன் தான் இந்த உலகத்தின் பறவைகள், மிருகங்கள், நீர்வாழ்வன பறவை இனங்கள் எல்லாவற்றுக்கும் பெயரை வைத்து அழைக்கும்படி கர்த்தர் அவனை நியமித்தார். அவன்தான் ஆதாமின் மனைவி ஏவாள். அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் அந்த கர்த்தருடைய ஆவியை இழந்து போனார்கள். சாதாரண மனிதனாக மாறிவிட்டார்கள். பாவம் செய்தார்கள். அவருடைய கட்டளைகளை மீறி பாவம் செய்தார்கள். அதனால் அவர்கள் மனிதராக்கப்பட்டார்கள். அந்த சாபங்களை நீக்க இயேசு கிறிஸ்து மனிதனாக, பிள்ளைகள் இரத்தமும் மாமிசமாக இருக்க, அதே வேளையிலே அவர் கூட இரத்தமும் மாமிசமுள்ள மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். ஆமேன் ஆமேன். அவரும் இந்த பூமியிலே பிறந்து முன்னதாக அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். உங்களுடைய பாவங்கள் சாபங்களுக்காக நீங்கள் மிருகங்களை பலியிட்டு அந்த பாவ சாபங்களை நீக்கிக் கொள்ளலாம். ஒரு வருடத்துக்கு நீக்கிக் கொள்ளலாம், பாவங்களை நீக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு கட்டளை கொடுத்தார். மனிதன் மிருகங்களை பலி கொடுத்தான். விசேடமாக முதல் பிறந்த ஆண் மிருகங்களை, பறவைகளை அங்கே பலி கொடுத்தான். அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அந்த பலி கொடுத்த இரத்தத்தை அவர்களிலே தெளிக்கும் போது அந்த வருடத்துக்கான பாவங்கள் நீக்கப்பட்டதாக கர்த்தர் கூறுகிறார். நம்முடைய நாட்டிலே நாங்கள் பார்ப்போமானால், சில ஆண்டுகளுக்கு முன்னதாக முதல் பிறந்த ஆண் கன்னி வயிற்றிலே முதலாக பிறந்த ஆடுகளை அவர்கள் ஒரு பகுதியிலே ஒளித்து வைத்து அவற்றுக்கு உணவு கொடுத்து அவற்றை மற்ற ஆடுகளுடன் சேரவிடாமல், பெண் ஆடுகளுடன் விசேடமாக சேரவிடாமல் வளர்ப்பார்கள். வளர்த்து கொண்டு போய் ஆலயங்களிலே பலி கொடுப்பார்கள். அவர்கள் செய்கிற காரியம் அவர்களுக்கு தெரியாது. ஆமேன் ஆமேன். அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு செய்தார்கள். ஆமேன். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைகளுக்கு தான் கொடுத்த அந்த அதிகாரத்தை தானே வந்து எடுத்துக்கொண்டு சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து பலியாக்கி மனிதனை பாவ சாபங்களை நீக்கினார். ஆமேன். அவர் கொடுத்த அந்த மனிதன் எல்லாவற்றையும் செய்கிறவனாய்ந்தான். மனிதனும் அவருடைய மனைவியும் சேருகின்ற பொழுது பிள்ளைகளை பெற்றார்கள். அந்த பிள்ளைகளை அவர்கள் வளர்த்தார்கள். அவர்களுக்கு கல்வி ஊட்டினார்கள். அவர்களுக்கு செல்வம் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை பல்வேறு கலைகளிலே வளர்த்து அவர்களை குடும்பமாக பல்கி பெருக, ஆண்டவர் சொன்னது போல அவர்களை பல்கி பெருக பண்ணுகிறார்கள். அந்த வகையிலே ஒரு தந்தை, ஒரு தாய் இருவரும் இந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பு. அவர்களை சிறு வயதிலே பிறந்த நாள் முதல் அவர்களை பாதுகாத்து வளர்த்து கல்வி கற்பித்து செல்வத்திலே, வீரத்திலே, கலைகளிலே எல்லாவற்றிலும் அவர்களை பயிற்றுவித்து அவர்களை குடும்பமாக அனுப்பி வைக்கிறார்கள். இப்படியாக ஆண்டவர் கொடுத்த கட்டளை, மனிதனுக்கும் மனுஷிக்கும் கொடுத்த கட்டளை உலகத்திலே பல்கி பெருகுங்கள் என்று. ஆமேன். அந்த வகையாக ஒரு மனிதனையும் மனுஷியையும்
படைத்தலுக்காக, அதாவது பிள்ளைகளை பற்றி படைக்கிறார்கள், அவர்களை கல்வியில் வளர்க்கிறார்கள், செல்வத்தில் வளர்க்கிறார்கள், கலைகளை வளர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதன், ஒரு மனிதன் எவ்வளவு காரியங்களை செய்கிறான். வேலைக்கு போகிறான், சமைக்கிறான், உடுப்புகள் துவைக்கிறான், பல்வேறு இடங்களுக்கு பிரயாணம் செய்கிறான், இப்படியாக பல காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் படைத்த ஆண்டவருக்கு உதவி தேவையா? அவர் படைக்கிற காரியத்தை, மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் மனிதன்கிட்டே கொடுத்து விட்டார். ஆனால் நம்ம மக்களோ படைப்பதற்கு ஒருவனை வைத்திருக்கிறார்கள், காத்தலுக்கு ஒருவனை வைத்திருக்கிறார்கள், அழித்தலுக்கு ஒருவனை வைத்திருக்கிறார்கள், கல்விக்கு ஒருவரை வைத்திருக்கிறார்கள், வீரத்துக்கு ஒருவரை வைத்திருக்கிறார்கள். அப்படியாக பாதுகாப்புக்கு இன்னொருவரை கடவுளாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதனும் மனுஷியம் செய்கின்ற காரியங்கள், அந்த காரியங்களுக்குள்ளே வருகின்றது. ஆமேன். படைத்தல், காத்தல், அழித்தல், கல்வியில், கலைகளில், பாதுகாத்தல், செல்வம், யாவற்றையும் அவர்களே செய்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு மனிதன் செய்கிற பொழுது அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவருக்கு ஒரு உதவி தேவையா? அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் ஒருவரே. அவருக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, பேர பிள்ளைகள் இல்லை. நாங்கள் தான் பிள்ளைகள், மனிதர் தான் பிள்ளைகள், அவருடைய எல்லோரும் பிள்ளைகள். ஆமேன். கர்த்தருக்கு படைப்பதற்கு இன்னொருவர் தேவையில்லை, அழிப்பதற்கு இன்னொருவர் தேவையில்லை, காக்கிறதுக்கு இன்னொருவர் தேவையில்லை. அது மட்டுமல்ல, வீரத்திலும், கல்வியிலும், செல்வத்திலும் அவர் தன்னுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை, மூளையை கொடுத்து வழிநடத்துகிறார். அவர்களுக்கும் அந்த தெய்வங்கள் உதவி தேவையில்லை. கர்த்தரே எல்லாவற்றுக்குமான காரியமாக நடத்தினார். இதை தெரிந்து நாங்களும் வழிநடத்தப்படுவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.